السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் கடைசி வாரம் போன வாரம் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில் கார் ஹிரா குகையை அடைந்த விடயத்தை நாம் பார்த்தோம். அந்த ஹிராவுடைய குகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய படையின் மூலமாக அல்லாஹ் எந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். 3 இரவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில தங்கினார்கள். அந்த 3 இரவுல சில விடயங்களை பிளான் பண்ணாங்க, சில விடயங்களை திட்டம் போட்டாங்க. அதில் ஒன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லாஹ் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஹிரா குகையின் பக்கம் ஆடுகளை மேய்த்தவராக அப்படியே வந்து மக்களுடைய நிலைமை என்ன, எதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, எதை பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்ற செய்திகளை கொடுப்பாங்க. அதோட மட்டும் நிறுத்தி வைக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் பின் ஃபுஹைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனையும் ஹயர் பண்ணினாங்க, கூலிக்கு எடுத்திருந்தாங்க. ஆமிர் பின் ஃபுஹைரையும் கூலிக்கு எடுத்திருந்தாங்க, உணவை சப்ளை பண்றதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இரவுகள் தங்கி அவங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில என்ன பிளானிங், அவங்க வழிகாட்டலுக்காக வேண்டி எடுத்திருந்த அப்துல்லா பின் தெயில், ஆசிபின் வாயிலுடைய அந்த தெயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்த அப்துல்லா பின் அர்கீத் என்று சொல்லக்கூடியவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வழிகாட்டியாக மாற்று வழியை காண்பிப்பதற்காக வேண்டி அவங்க 2 பேரையும் தான் அவங்க 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் அர்கீத் என்று சொல்லக்கூடியவரை தான் ஹயர் பண்ணிருந்தாங்க. இது இரிட்டேட்டிங். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. அப்துல்லா பின் அர்கீத் என்று சொல்லக்கூடியவர் ஒரு முஷ்ரிக்காக இருந்தார். அவங்க 2 பேரும் அப்துல்லா பின் அர்கீத்தோட ஒரு ஒப்பந்தம் வச்சிருந்தாங்க. அவங்க 2 பேருடைய ஒட்டகத்தையும் ஒப்படைச்சிருந்தாங்க அப்துல்லா பின் அர்கீத் இடத்துல. 3 நாளைக்கு பின்னால நீங்க ஒட்டகத்தை எடுத்து கொண்டு வந்து எங்களை பிரயாணத்துல கொண்டு போகணும் என்ற விஷயத்தில் அவர் முஷ்ரிக்காக இருந்தும் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்யல. குறைஷி காபிர்கள் பல திட்டங்களை போட்டுக்கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்திலையும் அப்துல்லா பின் அர்கீத் என்று சொல்லக்கூடிய அந்த முஷ்ரிக் அவருடைய வாக்குல உறுதியாக இருந்தார். அவங்க பிளான் பண்ண அடிப்படையிலே 3வது இரவு கழிச்சதுக்கு பின்னால அப்துல்லா பின் அர்கீத் அந்த 2 ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்கடா, அவங்க நோத்துக்கு பிரயாணம் செய்யணும். சவுத் தென் பக்கத்துல தான் மதீனா இருக்குது, மக்காவுடைய சதன் சைட்ல தான் மதீனா இருக்குது. ஆனா அவங்களோட பிளானிங் எப்படி இருந்தா, இந்த பக்கம் பிரயாணம் செஞ்சா குறைஷி காபிர்கள் சந்தேகப்பட்டாங்க, எப்படியும் இவங்க பிரயாணம் செய்ய போற டிரெக்ஷன் இதுதான், இந்த பகுதியாக தான் பிரயாணம் செய்வாங்க. ஏன் மதீனா அங்கதான் இருக்கு. இவங்களுடைய ரூட் எப்படி இருக்குண்டா, நோர்த் பக்கத்துக்கு தான் டிரெக்ஷனா மாத்தி அதுல இருந்துதான் அவங்க என்ன செஞ்சாங்க, பாதையை வெட்டி சதன் பக்கம் மதீனாவின் பக்கத்துக்கு திருப்பினாங்க. இந்த அடிப்படையில் இப்ப மக்காவுடைய காபிர்கள் 3 நாட்களாக தேடி சடஞ்சடைஞ்சதுக்கு பின்னாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கார் ஹிரால் இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிரயாணத்தை ஆரம்பிச்சு பிரயாணம் சேர நேரத்திலே அவங்க நிராசை அடையல. இன்னொரு சேலஞ்சர்
மக்களுக்கு முன்னால இன்னொரு சேலஞ்ச முன் வச்சாங்க. யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உயிரோட அல்லது கொண்ட நிலைமையில கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஒட்டகங்கள் கிடைக்கும் என்று சொல்லி பாலைவனத்துல வாழக்கூடிய அந்த காட்டு அரபிகள், பெதுவன் அரபிகளுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போதும். இப்படி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நிலைமையில இந்த வடிவத்துல இருக்கக்கூடிய 2 பேர் பிரயாணம் செய்யறாங்க. இந்த பிரயாணம் உண்மைக்கு அந்த பிரயாணத்துல 4 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு சப்ளை பண்றவங்க ஆமிர் இப்னு ஃபுஹைர், வழிகாட்டி யாரு? அப்துல்லா பின் அர்கீத். 2 பேரும் குறைஷ் காஃபிர் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறாங்க. 2 பேர் தான் முஸ்லிம். பிரயாணத்தை ஆரம்பிச்சு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த சேலஞ்ச போட்டுன்னு எல்லாருமே இந்த விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுராகா பின் மாலிக் உடைய சம்பவம் அன்னைக்கு நிகழுது. 2 மிக முக்கியமான சம்பவம் அந்த ஹிஜ்ரத்துல இடையில நடந்தது. ஒன்று சுராகா பின் மாலிக் உடைய சம்பவமும், உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. உம்மு மஅபத், கைமா உம்மு மஅபத் சிரால ஒரு தலைப்பாகவே எழுதியிருக்கிறாங்க, ஒரு தலைப்பு எழுதியிருக்கிறாங்க. எப்படி? கைமா உம்மு மஅபத், உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய டென்ட், கூடாரம் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் சுராகா இப்னு மாலிக்கு முன்னால நடந்ததா பின்னால நடந்ததா என்று சீராவுடைய கிதாபல்ல, சில கிதாபல்ல உம்மு மஅபதுடைய சம்பவத்தை சுராகா இப்னு மாலிக்குடைய சம்பவத்துக்கு முன்னால குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னும் சில கிதாபல்ல சுராகா இப்னு மாலிக்குடைய சம்பவத்துக்கு பின்னாலதான் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப சுராகா இப்னு மாலிக் என்ன செய்யறா? இந்த செய்தியை கிடைச்சொன்ன அந்த அவர் பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பதுவன், அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சொன்ன இவர் அந்த ஆசை ஆவலோட இருக்கிறாரு. ஒரு மனிதன் சொல்றாரு, இப்படி 2 பேரை நான் கண்டேன். நான் நினைக்கிறேன் இந்த குறைஷியல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆஃபர், குறைஷியல் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சம்மானம் இந்த 2 பேரா தான் இருக்கணும். சுராகா மாலிக் சொல்றாரு என்னண்டா, ஒண்ணு சொன்ன இல்ல அவங்க 2 பேரும் இப்ப எங்களோட இருந்து போனவங்க. அவங்களே சம்பவத்தை ரிவாய செய்யறாங்க. சொல்றாங்க, உண்மைக்கு எனக்கு தெரியும் இதுதான் 2 பேரு. ஆனா இவருக்கு நான் சொன்னா இவர் அவங்களை போயிட்டு பிடிச்சு அந்த கிஃப்ட பரிசை பெற்றுக் கொள்வாரு. அதனால நான் தூக்கி மறைச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நான் என்னுடைய கூடாரம், நான் இருக்கக்கூடிய இடத்துல பின்பக்கமாக என்னுடைய அடிமைக்கு சொன்னேன் குதிரையை தயார் செய்யும்படி நான் பின்னால் அப்படி தயாராகி இவங்களுடைய கால் அடிகளை சூடுகளை நான் பின்துயர ஆரம்பிச்சேன். அவங்க சொன்னாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெருங்குற நேரத்துல 3 தடவை தொடர்ச்சியாக பூமி என்ன செஞ்சுச்சுண்டா, ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில பூமி குதிரை அப்படி கீழே விழுங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில வேகமா போகக்கூடிய ஒரு குதிரை, உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல போறீங்க, ஓடி போறீங்க, வேகமா போ, திடீர்னு பஞ்சம் நடக்கும், கீழே புழுவீங்க, திடீர்னு நிப்பாட்டேலாம், உடனே நிப்பாட்டேலாம். வேகமா போகக்கூடிய குதிரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் நெருங்குற நேரத்துல அப்படி ஒரு பிரேக் அடிக்கிற மாதிரி நிக்கும், நான் கீழே விழுந்துவேன். ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் என்ன, பூமி அந்த என்னுடைய குதிரைய கீழே இழுக்கிறது அடிப்படையில, இன்னொரு ரிவாயத்துல வேகமா போற திடீர்னு நிக்கும், இன்னொன்னு நான் கீழே விழுந்துவேன். சுராகா இப்னு மாலிக் சொல்றாரு, இப்படி 2 தடவை இது 3 தடவை எனக்கு நடந்துச்சு. 3வது தடவை நான் விழுந்த நேரத்துல ஒரு மேகங்களை போல ஒரு புழுதி அப்படியே வந்து என்னுடைய முகப்பக்கமாக அப்படியே வந்து என் பக்கமாக வந்து கொண்டிருந்துச்சு. அப்ப உடனே நான் நினைச்சேன், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை என்னுடைய ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறான்னு சொல்லி நான் பயப்பட்டு என்னுடைய உயிரை நான் பாதுகாக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தேன். அடுத்த பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உணர்றாங்க, இப்படி சுராகா இப்னு மாலிக் எங்களை பின்தொடருவாரதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, இப்படி ஒரு நபர் எங்களை பின்தொடர்ந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நெருங்குற நேரத்துல பின்னால இப்படி திரும்பி அப்படியே பின்னால திரும்பி அந்த குதிரையின் பக்கம் பாக்குற நேரத்துல அப்படியே அந்த குதிரை அப்படி நிற்கும். அல்லாஹ் குதிரை அப்படியே உடனே நிற்கும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கத்தால ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சுராகா இப்னு மாலிக் என்ன செய்றார், உடனே ஓடி போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மன்னிப்பு கேட்டு கேட்கிறாங்க, எனக்கு பாதுகாப்பு தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வந்த சுராகா இப்னு மாலிக் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவராக மாறி எனக்கு பாதுகாப்பு தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு சொன்னாங்க. எனக்கு அது போதா, எனக்கு கேரண்டி வேணும். எனக்கு எழுதிதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதக்கூடியவராக இருக்கல்ல, ஆமிர் பின் ஃபுஹைர் சாப்பாடு சப்ளை பண்ணக்கூடிய அந்த காஃபிர் குறைஷி அந்த முஷ்ரிக் இடத்துல சொன்னாங்க, நீங்க எழுதி கொடுங்க, நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன் அடிப்படையில். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுராகத் இப்னு மாலிக் சொன்னாங்க, நீங்க ஒரு வேலை செய்யணும். இப்ப எங்களை பின்னால ஃபாலோ பண்ண பலர் வாராங்க. ஏன் 100 ஒட்டகங்கள் என்று சொல்றது லேசல்ல, 100 ஒட்டகங்கள் கிஃப்டாக கிடைக்கிறன்னு சொல்றது லேசல்ல. இவங்க எல்லாரையும் நீங்க என்ன செய்யும், திசை திருப்பணும். சுராகத் இப்னு மாலிக் இப்ப என்ன செய்யறாரு, அல்லாஹுடைய தீனுக்கு எதிராக வந்த சுராகத் இப்னு மாலிக் அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடிய நாம் ஆயிட்டார். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினா எங்களுக்கு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, இந்த தீனை பாதுகாக்கவோ இந்த தீனை பொறுத்த அல்லாஹ்க்கு நாங்க தேவையில்லை. இன்னைக்கு நான் ஆரம்பத்துல என்னுடைய முதலாவது ரக்காத்துல சூரா தௌபாவுடைய சில ஆயத்துல ஓதினேன். அந்த கார் ஹெராவுடைய சம்பவம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. மிக முக்கியமான ஒரு சூரா. அதிகமான சஹாபாக்கள், அதே போல தாபிஈன்கள், பின்னால் வந்த உலமாக்கள், பெண்களுக்கு எப்படி சூரத்து நூர் சூரத்து நிசாவை பெண்கள் படிக்கிறது கட்டாயம் அதே போல ஆண்கள் சூரத்து தௌபாவை படிக்கும். சூரத்து தௌபாவுடைய தஃசீரை உலமாக்கள் இடத்துல கால் மடிச்சு உட்கார்ந்து படிக்கணுமே. சூரத்து தௌபால ஆண்கள் அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய ஜிஹாதுக்கு தியாகம் செய்யக்கூடிய விடயங்கள், அவங்களுடைய அர்ப்பணிப்புடைய விடயங்கள், அது செய்யாதனால சஹாபாக்கள்ல அவங்களுக்கு தெரியும், தபூக் யுத்தத்துல 3 பேர் தபூக் யுத்தத்துல கலந்து கொள்ளாம இருந்தாங்க, அவங்களுடைய சம்பவம். இப்படி பல விடயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆணும் சூரத்து தௌபாவை படிக்கணும். அப்பதான் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்வானாக. சுராகத் இப்னு மாலிக்குடைய சம்பவம் இதன் நான் இந்த தொடராக போயிட்டு இன்னொரு சம்பவம். 8 வருஷம் ஒரு மிக முக்கியமான ஒரு முஸ்லிம் ஆகல சுராகத் இப்னு மாலிக். எந்த வாக்குறுதி நபி அவங்களுக்கு கொடுத்தாங்களோ செஞ்சாங்க. யாரெல்லாம் பின்துயர ஆரம்பிச்சாங்களோ எல்லாரையும் அவர் என்ன செஞ்சார், திருப்பி அனுப்பினார். அவர்கிட்ட போகலா, அவர் இல்ல, அங்க இல்ல, அப்படியான பல கதைகளை சொல்லி திருப்ப அனுப்ப ஆரம்பிச்சார். அது எதுவரைக்கும் அவர் செஞ்சார் என்று அவருக்கு தெரியும். இவ்வளவு காலம் எடுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா போயிட்டு அடைவதற்கு இவ்வளவு காலம் எடுக்கும். அவ்வளவு காலமும் மக்கால் இருந்து கொண்டு என்ன செஞ்சாரு, யாரெல்லாம் அந்த பாதையில பின்துயர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் திருப்பி அனுப்பினார். எப்ப அவர் உள்ளம் அமைதி அடைதோ அவர் போயிட்டு சேர்ந்திருப்பாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்ந்திருப்பாங்க என்ற அந்த உணர்வு வந்ததோட அவங்களோட சம்பவத்தை அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க. மக்களிடத்துல அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன முக்கியமாக நடந்த அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அது என்ன செய்யறார், அவர் நடந்த விஷயத்தை சொல்றாரு. அபூ ஜஹல் பயந்துட்டார். அபூ ஜஹல் சுராகத் இப்னு மாலிக்குடைய கோத்திரத்துடைய தலைவருக்கு கடிதம் அனுப்புறாரு. கடிதம் அனுப்பி சொல்றாரு, உங்களோட கோத்திரத்துல சேர்ந்த ஒரு மடேன், உங்களோட கோத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு மடேன் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உதவியாக அவர் தாவா செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் செய்யல, அவருக்கு நடந்த விஷயத்தை என்ன செய்யறாரு, நடந்த விஷயத்தை அவர் ரிவாயத் செய்யறாரு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு கடிதம். ஆமிர் பின் ஃபுஹைர் எழுதி கொடுத்த கடிதம் அவங்கள்ட்டே வச்சு கொண்டிருந்தாங்க. 8 வருஷத்துக்கு பின்னால, 7.5 வருஷம் அல்லது 8 வருஷத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுடைய ஹுனைன் உடைய பகுதி, அதான் தாயிஃப், ஹுனைனுடைய யுத்தத்துல தாயிஃபுடைய பகுதியில யுத்தத்துல இவங்க மாட்டிக்கொள்றாங்க. யாரு, சுராகத் இப்னு மாலிக் முஸ்லிம்களுடைய படையில இவர் மாட்டிக்கொள்றாரு. முஸ்லிமாக இருக்கல்ல இவர் மாட்டிக்கொள்றாரு. அந்த நேரத்துல கைதியாக இருந்து கொலை செய்ய போற நேரத்துல அவர் அந்த கடித துண்டு எடுத்து காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு அடைக்கலம் தந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அதை கண்டத்தோட அவங்கள விட்டுட்டாங்க. 8 வருஷத்துக்கு பின்னால சுராகத் இப்னு மாலிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த கடிதம் பிரயோஜனமாகிச்சு. அவர் உயிரிழந்தும் அவர் பாதுகாத்துக் கொண்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துல தொடர்றாங்க. பிரயாணத்தோட எங்களுக்கு தெரியும் சடை மாச்சல். அப்ப உம்மு மஅபத், ஹைமா உம்மு மஅபத் என்று சொல்லும் மதீனாவுடைய பாதையில மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி உம்மி மஅபத் ஃபீ குதைத் ஹைசு மசாகின் குஸாஅ. குஸாஅ உடைய கோத்திரத்தை சேர்ந்த இந்த அந்த கோத்திரங்கள் ஆரம்ப காலத்துல எப்படின்னா ஒரு குடும்பம், அந்த வம்சம், கோத்திரம் எல்லாம் ஒரே இடத்துல வாழ்வாங்க. அந்த இடத்தை இப்படி தாண்டிட்டு போறாங்க.
போற நேரத்துல இந்த பெண்மணி எப்படியான பெண்மணி, இந்த பெண்மணியை பத்தியும் இன்னைக்கு வர்ணிக்கப்பட்டிருக்குது. அந்த பெண்மணி பிரயாணம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் இலவசமாக உணவளிக்கக்கூடிய ஒரு பெண். அல்லாஹ் உணவளிக்க ஒரு பெண்மணி, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பெண்மணி, வயது முதிர்ந்து நல்ல வயதாளி ஆகின ஒரு பெண்மணி ஒரு கூடாரத்துக்கு வெளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு மஅபத் போயிட்டு கேட்கிறாங்க, ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு என்ன சரி இருக்குதான்னு சொல்லி. உம்மு மஅபத் பதில் அளிக்கிறாங்க. சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அப்படி என்ன சரி இருந்தா நீங்க கேட்க தேவையில்ல, நான் தந்திருப்பேன் என்கிட்ட. அப்படி என்ன சரி இருந்தா கேட்க தேவையில்ல, நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிருப்பேன்னு சொல்லி. அப்ப கூடாரத்துக்கு ஓரத்துல ஒரு மெலிஞ்ச விலகீனமான ஒரு ஆட்டை கட்டி வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்ப இந்த ஆடு என்னன்னு சொல்லி. வமா பாலு ஹாதிஹி ஷா, இந்த ஷாத்துடைய இந்த ஆடுடைய கெதி என்ன, இந்த ஆடு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அவ சொன்னா, அஜ்ஹத், இந்த ஆடு இருக்குது, இந்த ஆட்டுக்கு மத்த ஆடு அந்த ஆட்டு மத்த பண்ணையோட ஒண்டாக போய் சரியான வீக், சரியான பலகீனம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பால் இருக்குதான்னு சொல்லி. அவ சொன்னாங்க, பால் எடுக்கிற அதை விட கஷ்டம், அதுக்கு நடக்கிறதே கஷ்டம், அப்ப பால் எடுக்கிற அதுல இருந்து அதை விட கஷ்டம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க, நான் பால் கறக்கவான்னு சொல்லி. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, சரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன அந்த ஆட்டிடத்துல ஒரு கோப்பையை கேட்காம ஒரு பாத்திரத்தை கேட்கறாங்க. ஒரு கோப்பையை கேட்கல, பாலை கறக்க ஒரு பாத்திரத்தை கேட்கறாங்க. உம்மு மஅபத் சரியான ஆச்சரியம். அந்த பாத்திரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பால் மடியை தடாவி பால் கரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அந்த பாத்திரம் சம்பூர்ணமாக நிறைஞ்சி வடிய ஆரம்பிக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குடிக்க கொடுக்கறாங்க. அப்துல்லா பின் அர்கீத், 4 பேர் பிரயாணம் செய்றாங்க. அப்துல்லா பின் அர்கீத்துக்கும் குடிக்க கொடுக்கறாங்க. ஆமிர் பின் ஃபுஹைருக்கும் கொடுக்கறாங்க. அந்த பெண்மணிக்கும் குடிக்க கொடுக்கறாங்க. அதுக்கு பின்னால 2வது தடவையா திரும்பவும் அந்த பாத்திரத்தை பால் கரைக்கிறாங்க, திரும்பவும் குடிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பாலை மீதமாக வச்சுட்டு பிரயாணம் செய்றாங்க. கணவன் உம்மு மஅபதுடைய கணவன் வெளியே ஆடுகளை மேய்க்க போயிட்டு இருக்கிறாரு. திரும்பி வந்து பாக்குறாரு, இது என்ன பால் வீட்டுல. அப்ப இவ அல்லாஹ் அக்பர், இந்த உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, எங்கட வீட்டுக்கு எங்கட கிராமத்துக்கு பரக்கத் நிறைஞ்ச ஒரு மனிதனால நடந்த ஒரு பெரிய பரக்கத்தான் சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்னால அந்த உம்மு மஅபதுடைய கணவர் கேட்கிறார், அவர் யார் என்று, அவர் எப்படியானவர்னு சொல்லி எனக்கு வர்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனை தாங்கன்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். அந்த ரிவாயத் புகாரில இருக்குது. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செஞ்ச அந்த ரிவாயத் அவங்க எந்த அளவுக்கு வர்ணிச்சாங்கண்டா, அவங்க வர்ணிச்சதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெர்ஃபெக்ட்டாக, அழகாக, கம்ப்ளீட்டாக வர்ணிச்ச எந்த ஒரு ரிவாயத்தும் இல்லை. A to Z. அது எனக்கு என்னால உண்மைக்கே நான் அதை வர்ணிக்க, நான் அதை தர்ஜுமா செய்ய ஆரம்பிச்சேன்னா என்னால முடியாது. தமிழால அந்த தமிழுடைய மொழி, அந்த அரபுடைய இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்துடைய ரிச்னஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை எனக்கு தமிழால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நான் உண்மைக்கு அதனுடைய ஜஸ்டிபிகேஷன் செய்ய மாட்டேன். அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியிலிருந்து கால் நுனி வரைக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சிலிருந்து மௌனத்தையும், பேச்சு எப்படி இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் எப்படி இருந்துச்சு, அவங்க இருந்த மத்த 3 பேரோட எப்படி நடந்து கொண்டாங்க, அவங்களுடைய கண்ணுடைய பருவம் எப்படி இருந்துச்சு, முகத்துடைய வெளிச்சம் எப்படி இருந்துச்சு, உயரம் எப்படி இருந்துச்சு, உடலுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இது அனைத்தையும், தாடியையும் வர்ணித்தாங்க, உடலுடைய சைஸையும் வர்ணித்தாங்க, அனைத்தையும் சம்பூர்ணமாக வர்ணித்தாங்க. வர்ணிச்சதுக்கு பின்னால உம்மு மஅபதுடைய கணவன் சொன்னார், இவர் தான் அந்த குறைஷியில் தேடக்கூடிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் அவரை சந்திச்சிருந்தா அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், பைஅத் செய்வேன் சொல்லி பிற்காலத்துல தான், அதுக்கு பின்னால்தான் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த 2 மிக முக்கியமான சம்பவம் இந்த ஹிஜ்ரத்துல நடந்த 2 மிக முக்கியமான சம்பவமாக இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்துல எங்களுக்கு பல பாடங்கள், நான் சொன்ன இந்த மிக முக்கியமான இந்த 2 சம்பவங்கள், ஹிஜ்ரத்துல பிரயாணம் செய்யற நேரத்தில் நடந்த 2 சம்பவத்துல எங்களுக்கு பல பாடங்கள் படிக்க இருக்குது. அதுல ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை எந்த முறையில திட்டமிட்டாங்க. தீனுடைய காரியங்களாக இருந்தாலும், நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்துல ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வரக்கூடிய ஒரு விடயம் தான், அல்லாஹ் நாடு இருந்தா
மிஅராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போனதை போல மதீனாவுக்கு கொண்டு போக இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதன் எந்த முறையில இந்த உலகத்துல வாழணும் என்றதுக்கு சம்பூர்ணமான உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்தின் மூலமாக ஏற்பாடு செய்தார். அந்த ஹிஜ்ரத்துல ஒன்னு பாடம் என்ன? முதலாவது திட்டம், இந்த உலகத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா அஸ்பாபுகளையும் புத்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சாங்க. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சிந்தனை, புத்தி, பிளானிங் சம்பூர்ணமாக பாவிச்சாங்க. அதே போல அது மாத்திரமல்ல, அதோட அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க? அவங்க உதவி தேடி. எங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. உம்மத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா, உம்மத்துல ரெண்டு பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. ஒரு கூட்டம் இருக்கு உம்மத்துல, அவங்க அல்லாஹ் மீது தவக்கல் இல்ல, எல்லாமே சபபின் மீது தான் நம்பிக்கை வச்சு கொண்டிருக்கிறாங்க. பணத்தால நடக்கும், மறந்தால நடக்கும், தான் நடக்கும் என்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, சபப் ஒன்றும் தேவையில்ல, தொழுகை மாத்திரம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு படிச்சு தந்த பாடம் அது ரெண்டும் இல்ல, ரெண்டுக்கு நடுவுல அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தல், அஸ்பாபுகள், திறமைகளை நீங்க திட்டமிட்டு அழகான முறையில நீங்க அதை பிளான் பண்ணி நீங்க பாவீங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல நீங்க தவக்கல் எடு. நீங்க பாருங்க, பிளானிங்குடைய ஒவ்வொரு கட்டம் 3 இரவுகளை தங்குறாங்க, 3 இரவு தங்குறாங்க. ஏன்? குறைஷ் காஃபிர்கள் அந்த நேரத்துல உடனே தேடுவாங்க. தேட வச்சு அவங்கள சடைவடைய வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க போகக்கூடிய வரக்கூடிய அந்த பாதைய ஆட்டுடைய அப்துல்லா பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? ஆட்டுடைய காலடியின் மூலமாக அவங்க போயிட்டு வரக்கூடிய அந்த காலடியை மறைக்கிறாங்க. 3 நாட்களுக்கு பின்னால அந்த வழிகாட்டக்கூடிய அப்துல்லா பின் அர்கைத்த 2 ஒட்டகத்தை அவரிடத்துல ஒப்படைச்சேன். சந்தேகப்பட மாட்டாங்க. ஒரு முஸ்லீம் வந்தா சந்தேகப்படுவாங்க, ஒரு முஷ்ரிக்கே தீனுடைய இதுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில பிளான் பண்ணி வேறொரு ரூட் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிச்சாங்க. அதோட அன்பார்ந்த சகோதரர்கள், எல்லாரும் நல்லடியார், இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்துல இன்னொரு பகுதி இருக்குது, அதிகமாக பேசப்படாத ஒரு பகுதி. இந்த ஹிஜ்ரத்துல பெண்களுடைய பங்களிப்பு. ஹிஜ்ரத்துடைய ஹதீஸ் சம்பூர்ணமாக சஹீஹான அஸஹான ரிவாயத் செஞ்ச பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை சம்பூர்ணமாக A to Z ஆரம்பத்திலிருந்தும் கடைசி வரைக்கும் சம்பூர்ணமாக ரிவாயத் செஞ்ச சஹாபியா அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹிஜ்ரத்துடைய விடயத்துல பெண்களுடைய பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை ரிவாயத் செய்றாங்க. அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு தியாகம் செய்றாங்கடா, அவங்களுடைய ஆடையிலிருந்தே துண்டெடுத்து அந்த உணவுக்காக வேண்டி உணவை கட்டுறாங்க. அது மட்டுமல்ல, அபூ ஜஹல் இவங்க வெளியாகினதுக்கு பின்னால அபூ ஜஹல் வீட்டுக்கு வா, அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் கதவை திறக்கிறாங்க. அவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தாத்தா. கதவை திறக்கணும் அபூ ஜஹல் கேட்கிறான், உங்களோட வாப்பாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பதில் அளிக்கிறான்னு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியா. வந்த கோவத்துல அபூ ஜஹலுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். இந்த வந்த கோவத்துல ஒரு கன்னத்துக்கு ஒரு அறை அரைஞ்சா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மௌனமாக நிதானமாக இருந்தா, எதையும் பேசல. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா அபூ குஹாஃபா வந்து இந்த 2 மகள்மார் எடுத்து சொல்றாங்க, உங்களோட வாப்பா உங்களை வருத்தத்துல விட்டு போயிட்டு இருக்காங்க. வாப்பா வருத்தத்துல விட்டு ஒன்று உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்க, 2வது உங்களுக்கு உணவுக்கும் உங்களோட செலவுக்கு பணமும் விட்டு போயிட்டு இல்லை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கடா, புத்திய பாவிச்சு அப்பாவை ஆறுதல் படுத்த இது மிக முக்கியமானது. அப்பாவை ஆறுதல் படுத்த சில கற்களை போட்டு அதுக்கு மேல துணியை போட்டு, இந்த பாருங்க எங்களுக்கு அதிகமா பணம் விட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிளான பண்ண. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெண்களுடைய ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு. அதே போல உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வரக்கூடிய தொடர்பு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றா, எங்களுடைய தீனுடைய துனியாவுடைய அல்லது எந்த காரியங்களாக இருந்தாலும் இந்த உலகத்துல அதை நிம்மதியாக நல்ல முறையில் சக்சஸாக அமையணும் என்றா அதுக்கு எங்களோட பெண்களுடைய பங்களிப்பு வேணும். எப்ப பெண்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு 100க்கு 100 கிடைக்குதோ அந்த நேரத்துல எங்களுக்கு 100க்கு 100 அந்த விடயத்தை அழகான முறையில செய்யலாம். ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவத்துடைய விடயத்துல பெண்களுடைய பங்களிப்பு தான் ஆண்களுடைய பங்களிப்பை விட அதிகமாக உதவி செஞ்சிருக்குது. அதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்களிப்பு.
அதே போல சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பங்களிப்பு. இப்படி எங்களுக்கு பேர் குறிப்பிட முடியாத அளவுக்கு அதிகமான பெண்கள் இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த தீன் இவ்வளவு அழகாக பாதுகாக்கப்பட்டு இதுக்கு உயிரூட்டப்பட்டிருக்குது. எப்படின்னா, ஒரு மரத்துல நாங்க ஆண்கள் எப்படின்னா அந்த மரத்துடைய இலை, அந்த மரத்துடைய பழம், அந்த மரத்துடைய கொப்பை போல, பெண்கள் எப்படின்னா அந்த மரத்துடைய வேற போல, மரத்துடைய வேற போல. எவ்வளவுதான் ஆண்கள் நாங்க சில விடயங்கள்ல ஈடுபட்டாலும் அந்த பெண்களுடைய ஒத்துழைப்பு வார நேரத்துல தான் அந்த அந்த முயற்சிகள் ஒரு சக்சஸ் ஆன ஒரு வெற்றிகரமான முயற்சியாக மாறுது. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. அதுல பல சம்பவங்கள், அந்த நடந்த 2 சம்பவங்கள், இந்த விடயங்கள் அரபுல கவிதை மூலமாக எழுதப்பட்டிருக்குது. இந்த உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த விடயத்தை அரபிகள்கிட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னா, அவங்களோட அந்த சம்பவங்களை, நடந்த விடயங்களை கவிதை மூலமாக தான் முன்வைப்பாங்க. மக்காவுக்கு இந்த செய்தியை பரத்தாங்க. இப்படி விடயம் ஒரு கண்ணியமான ஒருத்தர் வந்தாரு, இப்படியான பரக்கத்தான விடயம் நடந்துச்சுன்னு சொல்லி உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கவிதையை படிச்சு மக்கா மக்களுக்கு இதை முன்வைத்தாங்க. இந்த கவிதைய தபரானி ரஹிமுல்லா அவர்கள் அவங்களோட கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல, தபரானி ஃபில் கபீர், இந்த கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல, இந்த நீளமான ஹதீஸ்ல அவங்க அந்த கவிதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் அந்த கவிதையை வாசிச்சுட்டு என்னுடைய பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். ஜஸல்லாஹு ரப்புன் நாஸி கைர ஜஸாஇஹி ரஃபீகைனி காலா கைமதை உம்மி மஅபதி هما نزلا بالبر ثم تروحا فقد فاز من أمسى رفيق محمد فيا لقصي ما زوى عنكم به من فعال لا تجاوي سعودي ليهني به بني كعب منات فتاتهم معقدها للمؤمنين بمصردي سألوا أختي عن شاطها وإنائها فإنكم إن تسألوا الشاة تشهدي دهاها بشاة الحائل فتحلبت عليه صريحا ضرة الشاة مزبدي فغادرها رهنا لديها لحالب يرددها في مصدر ثم موردي. முறையில நான் சொன்ன விடயங்களை ஆரம்பத்திலிருந்து இப்படி ஜஸல்லாஹு ரப்புன் நாஸ், அந்த அல்லாஹுடைய இந்த மனிதனுடைய தான் எல்லாம் புகழும் எல்லாம் கூலியும் போகணும் என்று சொல்லி இப்படி 2 பேர் எங்களோட வீட்டுக்கு முன்னால வந்தாங்க, இப்படி போனாங்க, தாண்டினாங்க, இப்படி விடயங்கள் நடந்துச்சு. அவர் வந்த வருக அது நல்லொரு வரையா இருந்தது என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக செஞ்சு அவர் ஆட்டை பத்தி கேட்டாரு, ஆட்டுல பாலை கரைச்சாரு. அந்த எந்த அளவுக்கு கரைச்சாருண்டா, மீட்டி ஆட்டுல பாலை கரைச்சாரு. எந்த அளவுக்கு அந்த ஆட்டு தொடர்ச்சியாக பாலை தரக்கூடிய ஆடாக தான் அதை விட்டுட்டு போனாங்க என்று சொல்லி மஅபத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கவிதையும் தபரானி ரஹிமுல்லா அவர்கள் கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல பாடத்துல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தீனை எந்த முறையில கூட அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் உதவி செய்வான். நாங்க என்ன செய்யணும் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தல், ஆற்றல்கள், சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த தீனுக்கு எந்த முறையில் எங்களுக்கு பங்குதாரிகளாக மாற முடியுமோ இந்த அளவுக்கு பங்குதாரிகளாக மாற முயற்சி செய்யணும். அது ஒவ்வொருத்தருடைய பங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் நசீபாக்குவான். அதே போல மௌத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ் நசீபாக்குவான். சுராகா பின் மாலிக்குடைய சின்ன பங்களிப்புக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே 8 வருடத்துக்கு பின்னால் சுராகா பின் மாலிக்கு உயிருடைய பாதுகாப்பு அல்லாஹ் நசீபாக்கினான். நாங்க முஃமினாக முஸ்லிமாக இருந்து இந்த உலகத்துல தீனுக்காக வேண்டி பாடுபட்டோம் என்றா, எங்களோட ஆற்றல்களை, சக்திகளை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வங்களை செலவழிச்சோம் என்றா, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட சந்ததியையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ வைப்பான். அதே போல நாளை கியாமத் நாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கண்ணியமாக வாழ வைப்பான். வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மதீனா வாசிகள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி எந்த முறையில் அவங்க அதனுடைய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க என்ற பாடத்தை நாங்கள் பார்ப்போம். அதற்கு பின்னால தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் படிப்போம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் படிக்கக்கூடிய இந்த பாடங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்து மற்ற மக்களுக்கு பரத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்தி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு
ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين.